ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். மே மாத ராசி பலன் 2025 மாதம் பிறப்பு என்பது பலருக்கும் உற்சாகமான நாள். குடும்பத்தில் குதூகலம் நிலவும் நாள். திட்டமிட்டு குடும்பத்தை நடத்த பட்ஜெட் போடுவதற்கு தேவைப்படும் நாள். உங்கள் நிதிநிலை எப்படி இருக்கும்? உங்கள் ஆரோக்கியம் எப்படி இருக்கும்? உங்கள் பயணங்கள் ஆதாயங்கள் பெற்று தருமா? உங்கள் அலுவலக வாழ்க்கை எப்படி இருக்கும்? போன்ற உங்களின் பல கேள்விகளுக்கான பொதுவான பதிலை நீங்கள் முன்கூட்டியே அறிந்து உங்கள் இந்த மாத வாழ்க்கை பயணத்தை திட்டமிட இந்த மாத ராசி பலனை காணுங்கள். மீனராசிக்காரர்களுக்கு 2025 மே மாதம் பொதுவாக சராசரி நிலை முடிவுகளை தரலாம். மாதத்தின் முதல் பகுதியில் சூரியன் உங்களின் 2வது வீட்டில் பெயர்ச்சித்து நேர்மையான நிலையில் இருப்பார். 2வது வீட்டில் சூரியனின் பெயர்ச்சி நல்லதாக கருதப்படவில்லை. ஆனால் மாதத்தின் 2ஆம் பகுதியில் சூரியனின் பெயர்ச்சி உங்கள் 3வது வீட்டில் இருப்பதால் உங்களுக்கு சாதகமான பலன்களை தரும். செவ்வாய் கிரகத்தின் பெயர்ச்சி மாதம் முழுவதும் 5வது வீட்டில் இருக்க போகிறது. புதனின் பெயர்ச்சி மாதத்தின் ஆரம்ப வாரத்தில் முதல் வீட்டிலிருந்து மே 7 முதல் மே 23 வரை 2ஆம் வீட்டில் இருக்கும். புதன் உங்களுக்கு சாதகமான பலன்களை தர விரும்புவார். இந்த மாதம் குருவின் பெயர்ச்சியின் முறையே 3வது மற்றும் 4வது வீடுகளில் இருக்கும். இந்த 2 நிலைகளும் குருவின் சாதகமாக கருதப்படாது. சுக்கிரனின் பெயர்ச்சி கிட்டத்தட்ட மாதம் முழுவதும் சாதகமான பலன்களை தருவதாக தெரிகிறது. உங்கள் முதல் வீட்டின் சனியின் பெயர்ச்சி அதன் பலன்களை எதிர்பார்க்க கூடாது. ராகு மற்றும் கேதுவின் பெயர்ச்சி பற்றி நாம் பேசினால் இந்த மாதம் முழுவதும் குருவின் பெயர்ச்சி சாதகமான பலன்களை தர முடியாது. ஆனால் கேதுவின் பெயர்ச்சி மாதத்தின் 2ஆம் பகுதியில் நல்ல பலன்களை தரும். இந்த வகையில் மாதம் முழுவதும் சில கிரகங்கள் அனுகூலமான பலன்களை தருவதையும் சில கிரகங்கள் பலவீனமான பலன்களையும் தருவதாக காண்கிறோம். அதே சமயம் சில கிரகங்கள் கலவையான அல்லது சராசரி நிலை முடிவுகளை தருகின்றன. இருப்பினும் ஒருவரின் கர்மாவின்படி முடிவுகளின் நிலை சராசரியை விட சிறந்ததாக இருக்கலாம். மாதம் முழுவதும் முதல் பகுதியை விட மாதத்தின் 2ஆம் பகுதி சிறந்த பலன்கள் தரும். இந்த மாதம் உங்களுக்கு வேலையில் கலவையான பலன்கள் கிடைக்கும். வணிக கண்ணோட்டத்தை பற்றி இந்த மாதம் பார்க்கையில் சற்று பலவீனமாக இருக்கலாம். ஆனால் முதலீடுகள் தொடர்பான குழப்ப உணர்வுகள் அதிகரிக்கலாம். வெவ்வேறு அனுபவம் உள்ளவர்கள் வெவ்வேறு கருத்துக்களை கொண்டிருக்கலாம். எனவே இந்த விஷயங்களில் நீங்கள் முடிவெடுப்பது முடியாத நிலையில் இருக்கலாம். புதிய முதலீட்டை சில நாட்களுக்கு தள்ளி வைப்பது நல்லது. அதே சமயம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் கலவையான பலன்களை தரும். அரசு வேலைக்கு முயற்சிக்கும் மாணவர்கள் கிட்டத்தட்ட மாதம் முழுவதும் அனுகூலமான பலன்களை பெறுவது போல் தெரிகிறது. ஆனால் மாதத்தின் முதல் பகுதியில் குடும்ப சூழ்நிலை சற்று குழப்பமாக இருக்கும். ஆனால் அதன் பிறகு இதன் விளைவாக வீட்டை விட்டு வெளியே படிப்பது அதிக நன்மைகள் பயக்கும். சகோதரர்கள் மற்றும் நண்பர்களின் நன்னடத்தையால் குடும்பத்தில் காணப்பட்ட பிரச்சனைகள் வராமல் போகலாம். அதே நேரத்தில் அந்த பிரச்சனைகளை குறைக்க சகோதரர்கள் உதவியாக இருப்பார்கள். இல்லற வாழ்க்கையை பற்றி பேசினால் இந்த மாதம் கலவையான முடிவுகள் இருக்கலாம். குடும்ப விஷயங்களில் நீங்கள் செலவு செய்யலாம். அதன் முடிவுகள் பொதுவாக நல்லதாகவும் சாதகமாகவும் இருக்கும். மாதத்திற்கான உங்கள் காதல் உறவு பற்றி நாம் பேசினால் இந்த மாதம் செவ்வாய் கிரகத்தின் பெயர்ச்சி உங்கள் 5வது வீட்டில் பலவீனமான நிலையில் இருக்கும். காதல் உறவுகளில் சில தவறான புரிதல்கள் அல்லது சிக்கல்கள் ஏற்படும். 3ஆம் நபர் தொடர்பான பரஸ்பர வாக்குவாதங்கள் அதிகரிக்கும். இதன் கண்ணோட்டத்தில் ஒருவரை ஒருவர் நன்றாக புரிந்து கொள்ள முயற்சிப்பது நல்லது. திருமண வாழ்க்கை பற்றி நாம் பேசினால் பலன்கள் இந்த மாதத்தில் சராசரியாக இருக்கும். திருமண வாழ்க்கையை நாம் பற்றி பேசினால் பலன்கள் இந்த மாதத்தில் சராசரியாக இருக்கும். உங்கள் 7ஆம் வீட்டிற்கு அதிபதியான புதன் மே 7 முதல் மே 23 வரை சாதகமான நிலையில் இருக்கிறார். அதே சமயம் மாதத்தின் முதல் வாரத்திலும் கடைசி வாரத்திலும் புதன் வலுவிழந்த நிலையில் இருக்கும்.
செல்வத்தின் கிரகமான குரு இந்த மாதம் சராசரி நிலை பலன்களை தருவதாக தெரிகிறது. அந்த வகையில் அனைத்து கிரகங்களும் அனைத்து நிலைகளையும் ஒன்றாக பார்ப்பதன் மூலம் இந்த மாதம் லாபத்தின் அடிப்படையில் சராசரி நிலை பலன்களை தரலாம். இருப்பினும் செவ்வாய் பயிற்சி மாதம் முழுவதும் உங்கள் 5வது வீட்டில் இருக்கும். வயிறு தொடர்பான பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடும். அஜீரணம் அல்லது அமிலத்தன்மை போன்ற புகார்களும் இருக்கலாம். சிலர் கண்களில் எரியும் உணர்வு போன்ற பிரச்சனைகள் சந்திக்கலாம். ஆனால் பெரிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. உண்ணுதல் என்பது இந்த மாதம் உங்கள் ஆரோக்கியத்தை பற்றி முழுமையாக உணர்ந்து உங்கள் ஆரோக்கியத்தை பராமரிக்க முடியும். பரிகாரம்: வேப்ப மரத்திற்கு தவறாமல் தண்ணீர் ஊற்றினால் நன்மை உண்டாகும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.